நாளில் எம் ஆலய திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் குருக்கள் ஒவ்வொருவரையும் கன்னியர்களையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இறை ஆசி பெறவும் புதிய ஆலய அர்ச்சிப்பு விழாவில் கலந்து எம்மை மகிழ்ச்சிப்படுத்த வந்திருக்கும் இறை மக்களே, உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். திருப்பதியை கலந்து இறையாசி பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த அருமையான ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கியும் உதவிகரம் நீட்டி பெருமை சேர்ந்த கொடை மன்னர்களே, பெரியவர்களே, அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளில் ஆயரவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். ஆயரவர்கள் சிவகங்கை மறை மாவட்ட முன்னாள் ஆயராக பணியாற்றிக் கொண்டு இன்றும் இளமை வேகத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சொந்தக்காரர், மண்ணின் மைந்தர். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக ஆயரவர்களை வருக வருகை என்று அன்போடு வரவேற்கிறோம். ஆயரோடு உடன் வந்திருக்கின்ற அத்துணை குருக்களையும் வரவேற்கின்றேன். முதலிலே பெற்றுக்கொண்டிருக்கிற போது இப்படித்தான் கட்ட வேண்டும் என்று ஒரு பொறியாளர் நம்முடைய குருக்கள் மத்தியில் இருக்கின்றார். அவர்கள் தான் அருள் தந்தை சார்லஸ் எடுக்கிறார். அவர்கள் இந்த கட்டடம் தொடங்குகின்ற போது அருள் தந்தை MS அந்தோணி சாமி அடித்தளமிட்டார்கள். ஆக அவர்கள் அடித்தளமிட்டதும் ஒரு ஆலயமாக சொல்லுங்கள். அவர்களை நான் முதல்கள் யார் தொடங்கினார்களோ அவர்களை திறக்க முன்னெடுக்கிறேன். உங்கள் அனைவரின் சார்பாக அருள் தந்தை நம்முடைய மறை மாவட்ட பொருளாளர் தந்தை, நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை MS அந்தோணி சாமி அவர்களை அன்போடு நான் சிறப்பிக்கிறேன். அதோடு கூட மறை மாவட்டத்தினுடைய நம்முடைய குருக்களினுடைய முதல்வர், குரு முதல்வர் அருள் தந்தை சந்தோணி சாமி அடிகளார் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி ஒளியேற்றுவார்கள். முதலிலே திறக்கின்ற வைபவம் நடைபெறுகிறது. அருள் தந்தை MS அந்தோணி சாமி அடிகளார் திறக்க, ஆயவர்கள் அர்ச்சிக்க, தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் முதல்வர் தந்தை சந்தோணி சாமி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி இந்த வைபவத்தை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். முதலில் அருள் தந்தை MS சந்தோணி சாமி அடிகளார் அவர்களை திறக்க போது ஆயவர்களோடு இணைந்து அழைக்கிறேன். அவருடைய உடையை
அழைத்திருந்தும் மொழியோடும் வாழ்வதற்கு